வணக்கம். பாமகவுக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்த தேர்தல் ஆணையம் அன்புமணி முகவரிக்கு கடந்த 2025 ஜூலை மாதம் கடிதத்தை ரத்து செய்ததும், தேர்தல் ஆணையத்தின் கடிதத்தை ரத்து செய்து தனது முகவரிக்கே கடிதம் அனுப்ப தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரியும் பாமகவின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. இந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது அன்புமணி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி அரோரா, இந்த விவகாரத்தில் விசாரிக்க எதுவும் இல்லை, தமிழ்நாடு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த விவகாரத்தை விசாரிக்க கூடாது, இதில் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் கடுமையாக முயற்சித்தும் தந்தை மகனுக்கு இடையே அந்த சமரசம் என்பது எட்டப்படவில்லை. நிறுவனராக உள்ள அந்த தந்தை மகனிடம் பேசுவதற்கு கூட தயாராக இல்லை. அவருக்கு 86 வயது ஆகிவிட்டதால் வயது மூப்பின் காரணமாக அவருக்கு பதில் யாரோ ஒருவர் அவரை இயக்கி இந்த மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருப்பதாக வாதிட்டார். அப்போது ராமதாஸ் தரப்பில் இந்த வழக்கு விசாரணையை சற்று நேரத்திற்கு தள்ளி வைக்குமாறு விடுத்த கோரிக்கையை தலைமை நீதிபதி சூரியகாந்த் நிராகரித்து இந்த விசாரணையை வேறொரு தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். இதனிடையே இந்த விசாரணை எப்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ள இந்த விவரம் தற்போது வரை வெளியாகவில்லை. அது குறித்த விவரம் சற்று நேரத்தில் தெரிய வரும்.